ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வர வெயில் காலத்துக்கு நம்ம என்னெல்லாம் கொடுப்போம் அப்படின்றத தேடி தேடி பார்த்து செடிங்களுக்கு கொடுப்போம் இல்லையா? ஆனால் கொடுக்கக்கூடாது, இதனால் செடிங்களுக்கு ஆபத்து அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கினீங்கன்னா மட்டும்தான் இந்த வெயில் காலத்துலேருந்து நம்ம செடிங்களை காப்பாற்றி கொண்டு வர முடியும். நம்ம ஷேட் நெட் போட்டால் கூட நீங்கள் உரங்களை வாரி கொட்டும் பொழுது கூட செடிங்களுக்கு நிறையவே ஆபத்து இருக்குங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் கொடுக்கக்கூடாது, உரங்கள் முக்கியமான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய உரம்னு பார்த்தீங்கன்னா தொழு உரம். ரொம்ப அதிகமாக சூடு இருக்கக்கூடியது, வெயில் காலத்துக்கு ரொம்பவே செடிங்களுக்கு தேவையில்லாததுங்க. நீங்கள் அதை மக்காத தொழு உரம் இன்னும் கொடுத்தீங்க அப்படின்னா செடிக்கு ஓவர் ஹீட் கொடுத்து செடி திடீர்னு நல்லா இருந்த செடி 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா வாடி வதங்கி போயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தொழு உரம் அதிகமாக கொடுக்காதீங்க. கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு தண்ணியில் கரைச்சியோ லிக்விடாவோ நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு ஊற வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மக்கு எடுக்கிறீங்கன்னா 10 மடங்கு தண்ணி சேர்த்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இலை வழியாகவும் கொடுக்கலாம், மண் பகுதியில் கொடுக்கலாம். அதிகமாக சூடு இருக்கக்கூடிய மக்காத காய்கறி கழிவுகளையோ எதையுமே நீங்கள் செடிங்களுக்கு கொடுத்துடாதீங்க. தொழு உரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த சீசனில். ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது கோழி கழிவு உரங்க. கோழிங்களுடைய வேஸ்ட்டு கழிவுங்கள் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுருக்கலாம். அதை நீங்கள் செடிங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சீசனில் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒருவேளை என்கிட்ட இருக்குது நான் கொடுத்தே ஆகணும்னா ரொம்ப 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 கம்மியாக கொடுக்கணும். ஏன்னா கோழியோடைய கழிவு உரங்கள்லாம் அவ்வளோ சூடு, அப்பட சூடுன்னு சொல்லலாம். அதிகமான சூடு இருக்கிறதால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தரையில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக கொஞ்சம் தள்ளி கூட வேருக்கு தள்ளி கொடுக்கலாம். ஆனால் தொட்டியில் ஒரு 12க்கு 12 க்ரோ பேக்கில் ஒரு செடி வச்சுருக்கீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு நம்ம தள்ளி கொடுக்க முடியும் பாருங்கள். இருந்தாலும் வேரை போய் தாக்கும் பொழுது சூடு அதிகமாக இருக்கும். மேலே அனல் காற்றும் சூடாக இருக்குது, வேருக்கும் சூடாக இருக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய மண்புழுகளுக்கு ரொம்ப ஆபத்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி உரங்களை இந்த சீசனில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவதாக பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்டுங்க. எப்சம் சால்ட்டு மெக்னீஷியம் சல்ஃபேட்டு ரொம்ப இருக்கக்கூடியது. செடிங்களுக்கு எல்லோ கலர் இல்லாமல் நல்ல ஒரு பச்சையத்தை தரக்கூடியது. இருந்தாலுமே எப்சம் சால்ட்டு கொஞ்சம் கூடுதல் சூடு தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு 1/4 ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் பெரிய தொட்டிக்கு. இல்லை நீங்கள் 1/4 ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப எண்ணி போடுற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லையா எப்சம் சால்ட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தண்ணியில் கூட நீங்கள் கரைச்சி செடிங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்சம் சால்ட்டு இந்த சீசனுக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வேப்பம் புண்ணாக்குங்க. வேப்பம் புண்ணாக்கு புஞ்சை தாக்குதல் இல்லாமல் இருக்கும். செடிங்களுக்கு என்பிகே சத்து தானங்க, அதை கொடுக்க வேணாவான்னு கேட்கலாம். வேப்பம் புண்ணாக்குலேயும் சூடு அதிகமாக இருக்குது. அந்த கொட்டை கரைசல்னு சொல்லுவாங்க இல்லையா, வேப்பம் புண்ணாக்கோட கொட்டைங்கள்லையும் செடிங்களையும் அவ்வளோ சூடு இருக்குது அந்த இலைத்தழைகளில். முடிஞ்ச அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு புண்ணாக்கு கரைசல் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கடலை புண்ணாக்கு ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு போட்டோம் அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு 1க்கும் கம்மியாக தான் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னுவோம். இந்த சீசனில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துட்டீங்கன்னா கூட நுனிப்பகுதிகள் கருக ஆரம்பிக்கும். நீங்களே பார்த்துருக்கலாம், நல்லா இருந்த செடி ஏன் திடீர்னு கருகுது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது. அதிலேருந்து நான் ரொம்ப உஷாராகிட்டு இந்த வெயில் சீசனில் நான் கொடுக்கறதில்ல. என்னுடைய அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் செடிங்களை நான் எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி தானே உங்களுக்கும் இருக்கும். நம்ம நல்லா வளர்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த புண்ணாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு புண்ணாக்கெலாம் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சூடு இந்த வெயில் காலத்துக்கு. அதை காட்டிலும் இலுப்பு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேஸ்டர் ஆயில் கேக்கு, அதை கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் போட்டுட்டீங்கன்னா கூட செடிகளில் அந்த ஓரங்களை ரொம்ப ப்ரௌனாக வந்து இலைங்களே கொட்டி போகிற அளவுக்கு ஆகிடும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சீசனில் மட்டும் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லைங்க நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக டைல்யூட் பதத்தில் லிக்விடாக கொடுத்துட்டு வாங்க. இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது கெமிக்கல் உரம். நீங்கள் உங்கள் கார்டனில் கெமிக்கல் சார்ந்த உரங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வெயில் காலத்துக்கு. இல்லையா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நான் என்னுடைய கார்டனில் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் அதை பற்றி டீட்டெயிலாக அவங்க கூட எக்ஸ்பிளைன் பண்ணலை. அடுத்ததாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்கள் செடிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, பூச்சி தாக்குதல் இருக்குது, எனக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னாலும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
எனக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் எ ப்ளசன்ட் டே.